உடையவன் தாழ்வுணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயந்தலை முன்னர அங்கு அச்சுதனை புதிரம் கொண்டானே எங்கும் கல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 3வது மார்க்க சைவத்தில் 1429வது பாடல் சிந்திக்கின்றோம். இந்த திருமந்திரத்தினுடைய சாரமே இந்த பாடல இருக்கிறதா உணர்கின்றேன். ஏன்னா சுத்த சைவத்துல ஆகமங்கள் 9ன்றாங்க. அதை 28 ஆகமங்களா விவரித்து சொல்றாங்க. நம்ம பற்றுகள் இல்லாம இவற்றை அறிவதன் மூலமாக வேதாந்தத்தின் முடிவையும் சித்தாந்தத்தின் தன்மையும் அறிந்து சைவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 9 ஆகமங்கள் பார்த்தீங்கன்னா காரணம், காமீகம், வீரம், சித்தம், வாதுளம், யாமலம், கலோத்தரம், சுப்பிரபேதம், மகுடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 ஆகமங்களுக்காக 9 தந்திரங்களாக கடவுளை நாம் அடைவதற்கான பல வழிமுறைகளை இந்த திருமூல நாயனார் குறிப்பிட்டதாக கூறுகின்றார்கள். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் பாடல் 1429 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. ஆகமும் உண்பான் அதிலான நாளே மோகமில் நாளே முப்பேத புற்றுடன் வேதவில் வேதாந்த சித்தாந்த மேவை ஒன்றை ஆக முடிந்த வரும் சுத்த சைவமே. ஆகமம் ஒன்பான் அதில் ஆதன 47 மோகமில் 47 முப்பேதம் உற்றுடன் வேகம் இல் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்றாக முடிந்தது அரும் சுத்த சைவமே. அது பாடல்ல மெய்மை ஒன்று ஆக முடிந்தது அரும் சுத்த சைவம் என்பது இதற்கான விளக்கம் சரவணய தளத்திலிருந்து. இறைவனை அடைவதற்கு வழிவகுக்கும் ஆகமங்கள் பாடல் 62 உள்ளபடி 9 வகையாகும். அவற்றில் முழுமையான சொத்தாக பாடல் 57 உள்ளபடி 28 ஆகமங்களாகவும் இருக்கின்றன. எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் இந்த 28 ஆகமங்களையும் கற்று உணர்ந்து அவற்றின் பயனால் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற 3 விதமான பற்றுக்களை விட்டு விலகுவது எப்படி என்பதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதனுடன் சேர்ந்து எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் வேதங்களுக்கு எல்லையாகவும் ஞானத்திற்கு எல்லையாகவும் இருக்கின்ற உண்மை பொருளாகிய இறைவனுடன் ஒன்றாக கலந்து தான் எனும் நிலை முடிந்து இறைவனும் தானும் வேறு வேறு இல்லை எனும் நிலையை அடைவதே கிடைப்பதற்கு மிகவும் அரிதான பெரும் பேராகிய சுத்த சைவமாகும். இதுல முதல்ல அந்த 9 ஆகமங்களான்றது ஐயா லயனையா சொன்னார், அழகியா சொன்னார். அதை விவரிச்சு 28 ஆகமங்களா பாடல் 57 சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் தெளிவா வரும். அந்த பாடல் 57வது பாடல் அஞ்சன மேனி அறிவை ஓர் பாகத்தன் அஞ்சொடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 60 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. இதற்கான இதை என்ன சொல்லியிருக்காங்க, நீல நிற தேகத்தை உடைய உமா மகேஸ்வரியை இடது பாகத்தில் கொண்ட இறைவன் தனது மேல் நோக்கிய 5வது முகமான ஈசான முகத்திலிருந்து அரிதான 28 ஆகமங்களை தன்னை கை கூப்பி வேண்டிக் கொண்ட 66 யோக புருஷர்களுக்கு மொழிந்து அருளினான் அப்படின்னு சொல்லி அந்த 28 ஆகமங்கள் என்னன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதை நம்ம ஒரு தடவை பார்த்தோம். 28 ஆகமங்கள், அந்த 66 பேர் யார் யார் எதை கேட்டாங்க அப்படின்னு. 1 காமிகம், இது பிரணவர் திரிகலர் ஹரர். 2 யோகஜம், சுதா பஸ்மர் விபு. 3 சிந்தியம். இதெல்லாம் ஆகமங்கள் மட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம 57வது இதுல அது போட்டிருக்கு. 1 காமிகம், 2 யோகஜம், 3 சிந்தியம், 4 காரணம், 5 அஜிதம், 6 தீப்தம், 7 சூட்சுமம், 8 சகசிரம், 9 அம்சுமான்,
10 சுப்ரபேதம், 11 விஜயம், 12 நிஸ்வாசம், 13 சுவாயம்புவம், 14 அனலம், 15 வீரம், 16 ரௌரவம், 17 மகுடம், 18 விமலம், 19 சந்திரநானம், 20 பிம்பம், 21 புரோத்கீதம், 22 லலிதம், 23 சித்தம், 24 சந்தானம், 25 சர்வோக்தம், 26 பாரமேஸ்வரம், 27 கிரணம், 28 வாதல். இது 28 ஆகமங்கள். இதை யார் யார் கேட்டாங்க, எந்த தேவர்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. இதடுத்து நம்ம தேவாரம்.org போய் பார்ப்போம். இன்றைய பாடலுக்கான விளக்கமாக அதில் கொடுத்திருக்கிறது. தொல்லாகமங்கள் 9, 28 என்பன அவற்றினின்றும் விரிந்தனவாம். சிவபேதம், ருத்திரபேதம், தேவபேதம் எனும் முப்பேதங்களும் 28 எனும் அவற்றில் சொல்லப்படுவனவே. ஆகமங்கள் எத்துணையாக விரிந்து எத்துணை பேதப்பட்டிருப்பனும் தற்போதத்தை போக்கவல்ல வேதாந்த தெளிவாம் சித்தாந்தமாகிய அவற்றின் துணிவு ஒன்றேயாக முடிந்ததே சுத்த சைவ நிலை வாய்ப்பதாகும். இதன் குறிப்புரையாக, எனவே அங்கனம் பல ஆகமங்களின் பொருள்களையும் ஒருமைப்பட உணர்தலும் மார்க்க சைவ பகுதியாம் என்றதாயிற்று. இங்கு கூறப்பட்ட ஆகமம் பற்றிய செய்திகளை முதல் தந்திரம் ஆகம சிறப்பு அதிகாரத்தில் காண்க. இப்ப நம்ம படிச்சது ஆகம சிறப்புல படிச்சோம். ஆனவை மெய்மை முடிந்த பொருள். இதனால் சைவ ஆகமங்களின் பொருள்களை ஒன்றோடு ஒன்று முரணாராதவாறு ஒருமைப்பட கண்டலும் மார்க்க சைவமாதல் கூறப்பட்டது. இது அருணை வடிவேல் முதலியார் விளக்கத்துல பார்த்தோம். கௌரியம்மா வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி, அருமை, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1429. ஆகமம் ஒன்பான் அதிலான நாள் 7, மோகமில் நாள் 7 முப்பேதம் உற்றுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்றாக முடிந்த அரும் சுத்த சைவமே. Agamas are 9, from them came the 28. These dispassionate 28 are divided into 3. They are the rare pure Saiva works, collectively conclusive of the truthfulness of the composed Saiva Siddhanta Vedanta. ஆகமம் ஒன்பான அதிலான நாள் 7. இந்த பாடல் இப்போ நம்ம மார்க்க சைவம், இந்த சைவ மார்க்கத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். முதல்ல அதோட சாதனத்தை பற்றி சொன்னாங்க. அப்புறம் நேத்து பாடலில் அந்த பயன், அந்த சைவ மார்க்கத்தில் இருக்கிறவங்களோட நிலை எந்த நிலை வரைக்கும் போகும்னா முக்தியோன் வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி முக்தி நிலையை அடைய முடியும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுறது, சைவ மார்க்கத்தைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த சைவ மார்க்கத்தோட பெருமையை சொல்றாங்க இந்த பாடல்ல. வேதங்கள் 4ன்னு தெரியும். அதே மாதிரி ஆகமம் 9. அந்த ஆகமம் 9 அதிலான நாள் 7, 4 × 7 28. அந்த 9 ஆகமம் 28ஆக கொண்டு வந்தாங்க. அதுல 4 பாகம் அப்படின்னு அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை 28 ஆகமங்களாக கொண்டு வந்தாங்க. அந்த ஆகமம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆகமத்துல என்ன இருக்கும்னா பூஜை முறைகள், அதாவது இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். வேதங்கள்ல இருக்கிறத விட இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன விஷயங்களா இருக்கும். அதாவது பூஜை முறைகள், தத்துவம் இருக்கும், யோகம் பற்றி இருக்கும், கோயில் கட்டுமான முறை பற்றி இருக்கும், பூஜை முறைகள், கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயில் விழாக்கள் பண்ணுறதுலேருந்து நம்ம வீட்டில் செய்கிற பூஜை முறைகள், தியானம், தவம், அக வழிபாடு, அதாவது இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 பாதைகளையும் எந்த மாதிரியான வழிபாடு முறையெல்லாம் பண்ணி இறைவனை அடையிறதுக்கான அனைத்து விளக்கங்களுமே அதில் இருக்கும். அதில் 28 ஆகமங்களும் அதை தான் சொல்லுது. அந்த
சிவ பூஜை முறையை பற்றியும் அதில் சமாதி நிலை, ஆனந்த நிலை, அந்த எல்லா மாரி கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுற விஷயங்கள், சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணுறது, அதில் பண்ணுற சடங்கு முறைகள் எல்லாத்தையும் நமக்குள்ள அந்த யோக அந்த விஷயங்களும் இருக்குது. நமக்குள்ள இருக்க ஆற்றலை, நமக்குள்ள இருக்க ஒளியை உணர்றது, இந்த மாதிரி தவநிலைகள், பிராணாயாமம், தியானம், எப்படி எல்லா விஷயங்களையுமே சொன்ன இதுதான் ஆகமம். அது 28ஆக இருக்கிறது நம்மகிட்ட. வேதங்கள் 4ஆக இருக்கு. மோகமில் 4 முப்பேதம் முற்றுடன். மோகமில்னா மயக்கம். மோகம்ன்றது என்னன்னா ஆசை, விருப்பம், அதுதான் மோகம். அது இல்லாத அப்படின்னா மயக்கம் இல்லாத சிவநிலையில் இருக்கிற ஒரு விஷயம்தான் அந்த நிலை. அந்த ஒரு பெருமைக்கானது தான் இந்த 28 ஆகமங்களும். அதை முப்பேதமாக பிரித்திருக்காங்க. உற்றுடன். உற்றுடனா ஆராய்ந்து பிரித்திருக்கிறாங்க. ஆராய்ந்து அதை புரிந்து பிரித்தது தான் முப்பேதமாக பிரித்தது. என்னன்னா சிவபேதம், ருத்ரபேதம், ஆர்ஷ்டபேதம்னு சொல்றாங்க. ஐயா படிக்கும்போது வேத பேதம்னு சொன்னாங்க. அது மாதிரி 3 பேதமா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல சிவபேதத்துல 10 10ம், ருத்ரபேதத்துல 18ம் இருக்கு. மொத்தம் 28. அந்த ஆர்ஷ பேதத்துல இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது நம்பர்ஸ் இல்லை. அது ஆனால் அது உப ஆகமங்கள்லாம் அதில் சேரும் அப்படின்ற மாதிரியும், தாந்திரிக முறைகளும் அதில் சேருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக முப்பேதமாக அதை ஆராய்ந்து பிரிச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே சிவனோட 5 தலைகள்ல இருந்து ஒவ்வொரு சிவமாக நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இறங்கி கற்றுக் கொடுத்ததா சொல்றாங்க. அப்புறம் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய் ஒன்றாக. வேகமில்லாத, அதாவது இந்த வேகமில்லாததுன்னா ஆழமாக, அதாவது வேகமே இல்லாததுன்னா அது நிதானமாக, ஆழமாக. வேதாந்த சித்தாந்த. வேதாந்தம்னா நமக்கு என்னன்னு தெரியும். வேதங்களோட முடிவு தான். அதுதான் நமக்கு பேஸ்மெண்ட் மாதிரி சொல்லலாம். அதில் வாழ்க்கை நெறியை நம்ம எப்படி கொண்டு போகணும், பக்குவப்படுத்துறது, என்ன படிக்கணும், என்ன மந்திரம் சொல்லணும், அந்த மாதிரி நமக்கு நம்மளோட நமக்கு தேவையான பக்குவப்படுத்துகிற நிலையாக இருக்கும். நம்ம அதிலிருந்து வர இதுதான் சித்தாந்தம். அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஞானம், அதுலேருந்து அதுலேருந்து இந்த வேதத்தை நம்ம கட்டுறதுனால வந்த பயனாக இருக்கிறது தான் சித்தாந்தம். இது பேஸ்மெண்ட்டாக பார்க்கலாம், இது நம்ம ஒரு பில்டிங்காக பார்க்கலாம் சித்தாந்தத்தை. அதை வச்சு கட்டுதா அதுலேருந்து இப்போ எப்படி ஆகமத்திலேருந்து 3ஆ பிரித்தாங்க. அப்புறம் அதுலேருந்து வேதாந்த சித்தாந்தமும் ஆழமாக கொண்டு வந்தாங்க. மெய்மை ஒன்றாக இத்தனையிலையும் இருந்தும், வேதம் ஆகமங்கள்ல இருந்தும் நமக்கு கிடைச்ச ஒரு மெய்மை, ஒரு உண்மை பொருளாக சாரமாக நமக்கு முடிந்ததே அரும் சுத்த சைவம். இந்த அரும் சுத்த சைவம் நெறி சும்மா வரல. அது அந்த இது சும்மா நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது 9 ஆகமங்கள்ல இருந்தும் 4 வேதங்கள்ல இருந்தும் அதுல இருந்து வந்த வேதாந்த சித்தாந்தத்துல இருந்து வந்த ஒரு சாரமாக இருப்பது தான் இந்த சைவ நெறி அப்படிங்கிறது தான். அதாவது வேத ஆகமங்களின் சாரமாக இருப்பது தான் சைவ நெறி. இது அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது, அந்த அளவுக்கு தெளிவானது, ஆழமானது, சிவ நிலையில இருக்கிற ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த சைவ நிலையத்தோட முக்கியத்துவத்தையும் அதோட பெருமையையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாடல் கொடுத்துருக்கதா. அனைவருக்கும் நன்றி. வாங்க ஐயா, பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. கிருத்திகாமா கீழே இருக்கிறாங்க. அம்மா வாங்க. இருக்காங்க கீழே இருக்காங்க. வந்திருக்காங்க. வாங்கம்மா கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். காலை வணக்கம். ரொம்ப அழகா தெளிவா நீண்ட விளக்கத்தோட நம்ம பார்த்தாச்சு. அத்தனை வகையான ஆகமங்களையும் எடுத்து அதுல என்னெல்லாம் சொல்லிட்டு அதனுடைய பிரிவுகள் என்ன எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம அரசன் மறையாக உரிமை எல்லாருமே சொல்லிடுச்சு. இப்ப இத்தனை ஆகமங்கள்ல எவ்வளவு இருக்கு எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா அவ்வளவும் இல்லை. ஆனா அது காலத்துக்கு வெளிப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை பத்திரம் இருக்கு.
எப்படி வெளிப்படும் அப்படின்னு நமக்கு புரியணும். அத இந்த மந்திரத்துல ஒரு சூட்சுமமா வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, சித்தாந்த மெய்மை ஒன்றாக முடிந்த வரும் சுத்த செய்வமே அப்படின்னு கடைசி வரியில இருந்து மூணாவது வரியோட பாதியில இருந்து சொல்றாரு. சித்தாந்த மெய்மை ஒன்றாக முடிந்த வரும் சுத்த செய்வமே அப்படின்னு சொல்றாரு. சோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே மெய்மையாக ஒரு உண்மையாக சித்தாந்தமாக வரும். அப்படிதான் நிற்கும். கடைசியில அப்படிதான் முடியும். எப்படி? ஆகமம் 9 4 மோகம், மோகமின் 4 30 முப்பேதமுற்றுடன் மன்னிக்கணும். ஆகமம் ஒன்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் வார்த்தை. ஆகமன் ஒன்பான் அதிலான 4 அப்படின்னு அடுத்த வார்த்தை எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு மோகமில் 4 முப்பேதமுற்றுடன் அப்படிங்கிறது இரண்டாவது வரி. வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்றாக முடிந்த வரும் சுற்று சிறுமை தான் பார்க்கணும். அப்போ ஆகமம் ஒன்பான் அப்படின்னா 9 ஆகமங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இதுல எந்த இடத்துல அந்த சூட்சுமம் இருக்கு அப்படின்னா இந்த முப்பேதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்களா? இந்த முப்பேதம், அதாவது இந்த 9 சரி, அதையும் நம்ம 3ஆ பிரிக்க முடியும். 7 அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 7 28 அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதற்கு பிறகு என்ன பாக்குறோம்? அதுக்குண்டான அந்த ஆகமங்கள்லாம் என்னங்கிறத நம்ம பார்த்தாச்சு. சோ 9 28 விரிகிறது. அந்த 28 எப்படி விரிகிறது அப்படின்னாக்க அது 4 விரிகிறது. 4 7 அப்படின்னு அந்த 4 எப்படி பிரியுதுன்னா அதையும் பார்த்தாச்சு. சைவம், ரௌத்ரம், ஆரிடம் அப்படின்னு 3 விதமாக தெரியுது. இதெல்லாம் என்னது அப்படின்னாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது 3 விதமான செயல்பாடுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, ஒண்ணு கர்ம காண்டம், இன்னொன்னு வழிபாட்டு காண்டம், இன்னொன்னு சித்தாந்தம், அறிவு. அப்ப இந்த 3 செயல்கள் நம்ம இதுவும் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. எல்லா விஷயங்களையுமே நம்ம 3 தான் பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம 3ஆக பிரிக்கிறோம். இந்த 3ஆக பிரிக்கும் பொழுது நம்ம இப்ப எந்த காலகட்டத்துல இருக்கோமோ அந்த காலகட்டத்துக்கு உண்டான ஆகமங்கள் அவர்களுக்கு வெளிப்படும். அதற்கு பிறகு அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது நமக்கு அதற்கு உண்டான ஆகமங்கள் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதுதான் உண்மை. இப்ப இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? இந்த முப்பேதத்துக்கு யாரு தலைவர்கள் அப்படின்னா, ஞானியர்களுக்கு சொன்னது ஒரு விதமான மார்க்கம். அதான் மார்க்க சைவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னது? சைவம். அதற்கு பிறகு இவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. என்ன வேலை? ஞானத்துல வேலை பார்ப்பாங்க, அறிவுல வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வழிபாடு, அதற்கு உண்டான வழிமுறைகள், அதற்கு உண்டான ஆகமங்களை நமக்கு வகுத்து தர்றாங்க. அதற்காக அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அது ஒரு செட்டு. அடுத்த செட்டு ருத்ரர்களுக்கு, அதாவது செயல்படக்கூடிய நிலையில் எத்தனை ருத்ரர்கள் இருக்காங்க. நம்ம இதெல்லாம் முன்னாடி 2ஆம் தந்திரம் 1ஆம் தந்திரம் வரும்போதே நம்ம பார்த்திருக்கோம். ருத்ரர்களுடைய வகைகள் எனக்கு டக்குன்னு நம்பர் வரல. ஆனா அவ்வளோ ருத்ரர்கள் இருக்காங்க. எத்தனையோ ருத்ரர்கள், நான் அந்த நம்பர் மறந்துருச்சு எனக்கு. அப்போ அத்தனை ருத்ரர்கள், அப்போ அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள், அவர்கள் எவ்வாறு அந்த வேலையை செய்ய வேண்டும், அந்த வேலை செய்வதற்கு உண்டான அடிப்படை என்ன, இப்படி எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது. அது ஒரு செட்டு. அடுத்த செட்டு ஞான மார்க்கத்தில் நின்று இந்த உலகத்தை இவ்விடம் காப்பது. இதை யாருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க? சனத்குமாரர்களுக்கு.
நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சிவன் வந்து யாருக்குதான் உபதேசம் பண்றாரு அப்படின்னா சனத்குமாரர்களுக்கு தான் உபதேசம் பண்றாரு. அது எப்படி இருந்தது? அது வந்து வாய்மொழியாக இல்லாமல் இருவரும், அதுதான் தட்சிணாமூர்த்தி கோலம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவங்க அந்த அந்த இடத்துல பேச்சே கிடையாது. அப்ப இந்த ஆகமங்கள் எப்படி உணர்த்தப்பட்டது? இது இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? உருவற்று இருக்குது. அப்போ நம்முள்ளே உணரக்கூடியது. அப்ப இந்த ஞான மார்க்கம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் யாருக்கு உணர்த்தப்பட்டது அப்படின்னா சனத்குமாரர்களுக்கு உணர்த்தப்பட்டது. அந்த சனத்குமாரர்களுக்கு உணர்த்தப்பட்ட ஆகமங்கள் எப்பொழுது வெளிப்படும், எவ்வாறு வெளிப்படும் அப்படின்னா ஞான மார்க்கத்துக்குள்ள போகும்போது. அதுதான் கடைசியில சொல்றாரு, வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்றாக முடிந்த வரும் சுற்ற செய்வோமே அப்படின்றார். அப்ப நம்ம அந்த 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 இடத்துக்கு போகும்போது சென்னையில ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம திருச்சியில இருக்கோம்னா தாண்டி தாண்டி வந்தாகணும். விழுப்புரம் தாண்டணும், திண்டிவனம் தாண்டணும், விழுப்புரம் தாண்டணும், செங்கல்பட்டு தாண்டணும், அதுக்கப்புறம் சென்னை வந்தா சென்னையில அந்த பொருள் கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப நம்ம அந்த சென்னை பாக்குறதுக்கு அந்த 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 ஒரு கற்பகாம்பாள் கோயிலுக்கு போகணும்னா சென்னைக்கு வந்துட்டா நம்ம கற்பகாம்பாள் கோயிலுக்குள்ள போயிடலாம். யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அப்ப சென்னையில இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம், கற்பகாம்பாள் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அங்க கற்பகாம்பாள் கோயிலுக்குள்ள போய் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த சனத்குமாரர்களினுடைய ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா இந்த ஆகமங்கள் நமக்கு வெளிப்படும். சரி, அப்புறம் ரௌத்ரர்கள் இருக்கக்கூடிய உருத்திரர்கள் இருக்கக்கூடிய உலகத்திற்கு எப்ப போவோம் அப்படின்னாக்க இந்த ஞான காண்டத்திலிருந்து நாம் மேலேறி சென்று கர்ம காரியம், அதாவது இறைவனுக்காக செயலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதையும் சைவாகமங்கள் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறது. நம்ம இத வந்து ஒரு 10 பாடல் முன்னாடி நான் இந்த வார்த்தையை சொன்னேன். அனந்தேஸ்வரர், அந்த வித்யாதரர்கள் அப்படின்னு அவங்க எல்லாருமே, சிவா, விஷ்ணு, ருத்ரர்கள் எல்லாருமே இந்த வேலையை செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அந்த காரியங்கள் எவ்வாறு நடைபெற வேண்டும் நம்ம சொல்றோம் இல்லையா? தனு கரண புவனங்களுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அந்த ஃபார்முலாவை யார் பார்க்கிறது? அந்த ஃபார்முலாவை யாரு நிர்வகிக்கிறது? இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் கர்ம காண்டத்துல வந்துடும். அதற்கு பிறகு வழிபாட்டு காண்டம். அதுலதான் இப்ப நம்ம இருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய உலகத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆகமங்கள் என்ன அப்படின்னா, எங்கனம் வழிபாடு செய்வது, எங்கனம் கோவில் கட்டுவது, அங்கு எங்கனம் பூஜை செய்வது, அந்த பூஜை செய்யக்கூடியவர்கள் எங்கனம் வாழ வேண்டும். ஒருத்தருக்கும் விதிமுறைகள் இருக்கு. ஒரு ஒரு ஆகம ஒரு விதிமுறை இருக்கு. எத்தனை திரி போட்ட விளக்கு காட்டணும், இந்த 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 உருவங்கள் கொண்ட விளக்கு காட்டணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில கோவில்கள்ல ஒரு சில விளக்கு இருக்கும். நீங்க இந்த சோடச தீபாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோடச தீபாராதனைங்கிறது என்னது அப்படின்னா, முதல்ல என்ன காட்டணும், அதுக்கப்புறம் அந்த அடுக்கு எத்தனை அடுக்கு இருக்கணும், அந்த அடுக்குல அதுக்கப்புறம் எது எது காட்டணும், எப்போ உபசாரம் பண்ணணும், அதற்கு பிறகு எப்போ நிவேத்தியம் பண்ணணும், அதற்கு பிறகு எங்கனம். இப்ப இந்த விளக்குகள் வந்து உருவம் மாறும். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். மேரு காட்டுவாங்க, ஆமை காட்டுவாங்க, நாகம் காட்டுவாங்க, கோல் காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு உருவங்களும் மாறும் அந்த விளக்கு. அதுக்கு மேல திரி போட்டு தருவாங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்க ஊர் கோயில்கள்ல விசேஷம் இருக்கும்போது இது இந்த விளக்குகளை தேய்த்து கொடுக்க வேண்டிய வேலைக்கு நாங்க போவோம். உள்ள விட மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளக்குகள்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், அதுல களிம்பு ஏறி இருப்போம். அதை நல்லா உட்காந்து சோப் போட்டு முதல்ல அலம்பி அப்புறம் நல்ல புளி போட்டு தேய்ச்சி, அப்ப இதெல்லாம் அந்த விளக்கெல்லாம் தொடும்போது எங்களுக்குள்ள ஒரு ஒரு முன்ன அதிர்வு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பதான் இந்த இதெல்லாம் பார்த்துப்போம். அது வரைக்கும் அவங்க சுவாமிக்கு காட்டுறத பார்த்தது. நாங்க இந்த மாதிரி இதுக்காகவே இந்த வேலைக்கு ஓடுவேன் நானு. அதுகளெல்லாம் தேய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு ஆகமும் எங்கனம் நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கிறது, அது எங்கனம் பண்ணணும் அப்படின்னு நெறிமுறைகள். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆகமங்களை நம்ம சும்மா கத்துக்க முடியும். நான் சொன்ன பார்த்தீங்களா, தேய்க்கணும் அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இதை விட ரொம்ப கீழான நிலையில வாச தெளிச்சு பெருக்கி ஒரு ஒரு அடிபணிதல். இந்த ஆகமங்களை கத்துக்கணும் அப்படின்னாலே முதல்ல இந்த ஆகமங்கள்னு ஆரம்பிக்கும் போதே
நம்ம வந்து ஒரு ஒரு சிஷ்யனுடைய நிலைக்கு நம்ம போயிடுறோம். அப்பதான் நம்மளால கத்துக்கொள்ள முடியும். இல்லாம நம்மளே வந்து அதை வந்து கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒருத்தர் கீழே அடிபணியணும். அந்த குருவுக்கு அடங்கி அவருக்கு பணிவிடைகள் செய்து அவர் சொல்வதை ஏற்று நம்ம வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த அந்த அடிபணிதல், அந்த சரண்டர்ங்கிறத முதல்ல அவர்கிட்ட பண்றோம். அதுக்கப்புறம் அவர் வந்து அதை குருக்கு கடவுள்கிட்ட எப்படி பண்ணணும்னு நமக்கு வந்து சொல்லி தருவார். சோ இந்த இடத்துல கற்றுக்கொள்ளுதல், அந்த கற்றுக்கொள்ளுதலுக்கு தேவையான ஆகமங்கள் இப்பொழுது நமக்கு கையில் கிடைத்திருக்கிறது. பின்பு செயல் செய்வதற்குண்டான இங்க இதுல இருந்து தேர்னப்புறம் அங்க போக முடியும். அங்க இருந்து தேர்னதுக்கு அப்புறம் ஞானத்திற்கு போக முடியும் அப்படிங்கிறதுதான் ஒரு அடுக்கு மாதிரி நம்மளோட புரிதலுக்காக நான் சொல்றேன். இப்படி வச்சுக்கலாம். அப்ப இத்தனை ஆகமங்களும் நமக்கு எந்தெந்த காலகட்டத்துல வெளிப்படும் அப்படின்னா, நம்ம எந்தெந்த நிலைக்கு அது ஏற்கனவே இருக்கு. நம்ம அந்தந்த நிலைக்கு போகும்பொழுது நமக்கு அது உணர்த்தப்படும், நமக்கு அது வெளிப்படும் அப்படிங்கறதுதான் முக்கியம். அப்ப என்ன சொல்றாரு? ஆனா அத்தனையும் காட்டக்கூடியது என்ன? இப்ப நீங்க குரு கிட்ட போனோம்னா குரு என்ன பண்றாரு? வேலை வாங்குவாரு. குரு கடுமையா பாடம் கற்க சொல்லுவாரு. ஆனா என்ன ஆகும் கடைசியில அப்படின்னாக்க, அத்தனையும் நம்மை இந்த முடிவான சித்தாந்த வேதாந்த மெய்மைக்கு வந்து நம்மை அழைத்து செல்லும். அதான் கடைசியான பாடம். அந்த அந்த இடத்துக்கு போறதுக்குதான் இந்த படிநிலைகள் எல்லாமே நமக்கு உதவுகிறது. ஒரு சிலருக்கு இங்க இருந்து போகவே வேண்டாம், அங்க இருந்து வந்துடலாம். நேர இந்த ஆகமங்கள் நம்ம அதாவது வழிபாட்டுக்குரிய ஆகமங்கள்ல நம்ம இருக்கும்போது நம்மளால ரொம்ப ஈஸியா ஞான காண்டத்துக்குள்ள போயிட முடியும். நம்மளுடைய பிறப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா, நம்மளுடைய டெடிகேஷன், நம்மளுடைய சரண்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால போயிட முடியும். இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த கர்ம காண்டத்துல இருந்து கீழே கூட வரலாம். நம்ம வந்து திருப்பி பண்ணிட்டு திரும்பி போகலாம். அது அந்த மாதிரியான, ஏன்னா எல்லாமே நிலைகள் தான். அந்த மனிதனாக பிறப்பதும் நிலைதான், தெய்வங்களாக பிறப்பதும் நிலைதான். அந்த 2 நிலையில இருந்தும் நம்ம வேலை பார்த்துட்டு மேல போகிறது அதான் சாயுஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சாயுஜ்ய நிலையை அடைவது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல எல்லாம் படிநிலை. நமக்கு நம்ம எந்த ஸ்லாப்ல இருக்கோங்கிறத நமக்கு உணர்த்தப்படும். அதற்கு உண்டான வழிமுறைகள், அதற்கு உண்டான ஆகமங்கள்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரூல்ஸ் புக்கு எழுதி இருக்கிறது தான் இல்லை, எழுதாததும் ரூல்ஸ் புக்கு தான். ஏன்னா அது நமக்கு உணர்த்தப்படும். அந்த மாதிரியான விஷயங்களையும் ஆகமங்களோட தான் நம்ம சேர்த்தாகணும். அப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது எப்போது வெளிப்படும், எங்கனம் வெளிப்படும், அதை நாம் எங்கனம் புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு ஜாம் பேக்ட் விஷயத்த இந்த ஒரு 4 வரியில திருமூலர் நமக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவர்தான் நமக்கு உதவி பண்ணணும்ன்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலையும் முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக அருமை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1429வது திருமந்திரம். சித்த மெய்ப்பொருள் சிவமாம் சைவம். திருமந்திரம். ஆகமும் ஒன்பான் அதிலான 47 மோகமில் 47 முப்பேதம் ஊற்று உடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்று ஆக முடிந்த அருஞ்சுத்த சைவமே. ஆகமங்கள் 9. இவற்றிலிருந்து தோன்றியவை 28 ஆகமங்கள். 47 பற்றற்ற பற்றினை பற்ற சொல்லும். இந்த 28 ஆகமங்களும் சைவம், ரௌத்திரம், ஆரிடம் என 3ஆக பிரிந்தன. இவை இறைவன் நந்தி மூலமாக அருளியவை, ருத்திரர்களுக்கு உபதேசித்தவை, சனத் குமாரர்களுக்கு சின்முத்திரை காட்டி சொல்லாமல் சொன்னவை என 3ஆக சொல்லப்பட்டன. இவை வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய் ஒன்றாக முடிந்த அருசுத்த சைவமே. விரிந்து பரந்த வேதாந்த சித்தாந்த ஞானங்களின் முடிந்த பொருளான உண்மையே உயர் சுத்த சைவமாகும்.
பேதம் பிரிவு உற்று உடன் அடையப் பெற்று மோகமில் மயக்கும் தன்மை இல்லாத, அதாவது பொருள் அறிவதில் தடுமாற செய்யாத, வேகமில் கேடு இல்லாது தூய்மையானதான. கழக வெளியீட்டு ஆகம சிறப்பு 4வதுல இந்த திருமந்திரம் இடம்பெற்றுள்ளது. அதற்கு முந்தைய பாடலை பார்த்து இன்றைக்கான திருமந்திரத்தை பார்க்க வேண்டும். சிவமாம் பரத்தினிற் சத்தி சதாசிவம் உவமா மகேசர் ருத்திர தேவர் தவமால் பிரமேசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. திருமந்திரத்தின் பொருள்: சிவம் என்று சொல்லப்படும் மேலாம் பொருளினிடத்து திருவருளால் அன்னையாகிய சக்தியும், அச்சக்தியினிடத்திலிருந்து அருளோனாகிய சதாசிவனும், சதாசிவத்தினின்று ஆண்டானாகிய மகேசனும், அம்மகேசனினின்று ஆசானாகிய நந்தியங்கடவுளும், அரண் அரி அயன் என்னும் இவர்கள் தங்களுக்குள்ளே பெற்ற சிவ ஆகமங்கள் 9 என்ப. அவை முற்றும் எங்கள் ஆசானாம் நந்தியங்கடவுள் பெற்றனர் என்ப. உவமாகேசர் 2 மகேசர் அவ்விருவரும் ஆண்டான் ஆசான் எனப்படுவர். இன்றைக்கான திருமந்திரத்தின் பொருள்: சிவன் முதலாக உள்ள 9 வழியாக வந்த சிவ ஆகமங்கள் 28 ஆகும். பிறப்பற்று சிறப்புற்று வாழ வழிகாட்டுவதால் இவ் ஆகமங்கள் ஏனை சமயத்தார் கூறும் வேத ஆகமங்கள் மயக்குவது போன்று மயக்கும் தன்மையென அல்ல. அதனால் இவை மோகமில் நூல்கள் என்று எல்லாராலும் பட்டன. இவ் 28ம் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை திருக்கோவில், திருவுரு, நாள் விழா, சிறப்பு விழா முதலியன புரிய வேண்டிய முறைமைகளை வகுத்து கூறும் செய்கை பகுதியும், வழிபாட்டு பகுதியும், முப்பொருண்மையும், தப்பின்றி தெளிக்கும் மெய்யுணர்வு பகுதியும் என 3ஆம். இவை முறையே கரும காண்டம், உபாசனை காண்டம், ஞான காண்டம் என பெயர் பெறும். கேடில்லாத வேதாந்த சித்தாந்த மெய்மைகளாகிய முப்பொருள் முடிவுகள் ஒன்றாவனவே ஆயின், இவை 3ம் முடிவு 2ம் ஒன்றாக மேற்கொண்டு ஒழுகுவார் சுத்த சைவர் எனப்படுவர். வேகம் கேடு, கலப்பின்மை தனிமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக அருமை. நிறைய தெளிவான விளக்கம் நிறைய கொடுத்தீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்கய்யா பிரணவனையா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த முப்பேதம் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, முதல் பாட்டோட வரிதான் ஞாபகம் வந்தது. நின்றனன் மூன்றினுள் அப்படிங்கிறது. அதனால அந்த 3 வகையா இருந்தாலும் கூட நின்றனன், அந்த 3லயும் அவனே. நம்ம 3 எதெல்லாம் பார்க்கறோமோ அங்க எல்லாத்துலயும் அவனே இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு திருமூலர் உணர்த்துறது ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது பூமியில வந்துச்சு. ஆனா நம்ம எங்க போகணும் அப்படின்னா, கிருத்திகா சொன்ன மாதிரி அந்த சாயுச்சியம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலைக்கு போகணும். அது ஒரு நிலை. அது ஒரு நிலை மட்டும் இல்ல, அதுதான் உயர்நிலையும் கூட. அதுக்கு மேல உயர்ந்த நிலை கிடையாது. சாகித்ய பதவிக்கு மேல உயர்ந்த நிலை கிடையாது. அந்த சாகித்யம் அப்படிங்கிறது தான் பிறவா நிலை. அந்த பிறவா நிலை போறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உணரணும். இன்னைக்குதான் எனக்கு அந்த ஆகமம் அப்படிங்கிறத அபிராமி பட்டர் 6வது பாடல்ல சொல்லியிருப்பாரு. அந்த பாடலை ஓதி இன்னைக்கு முடிக்கலாம். ஆனா இந்த 6வது பாட்டுக்கான விளக்கத்தை கிருத்திகாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், ரத்னா சார் அடிக்கடி படிக்கக்கூடியவர், பிரம்மஞானிகள்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அபிராமி அந்த அதுக்கு விளக்கம் எழுதியிருப்பாரு.
ஆனா அது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும். அத ரத்னா சார்ட்ட படிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பாடல்ல கடைசியா பரம ஆகம பத்ததியே அப்படின்னு முடியும். ஆகமம் அப்படிங்கிறது தான் பெரியது. அந்த ஆகமம் தான் நம்மை இறைவனிடத்தில் நம்மை இறைவனோடு கொண்டு போய் இணைக்க வல்லது அப்படிங்கிறத அபிராமி பட்டரும் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் அபிராமி அந்தாதியோட 6வது பாடல். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். அபிராமி பட்டர் திரும்பும் மந்திரத்தை எவ்வளவு உணர்ந்திருக்காருன்னு பாரு. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி, சிந்துர வண்ண பெண்ணே கேள்வி ஞானத்தில், சிந்துர வண்ண பெண்ணே கேள்வி ஞானத்தில், முன்னிய உன் அடியாருடன் கூடி, முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே. ஆனா இந்த பாட்டை நம்ம பாடும்போது பிரிக்கிறது இல்ல. சிந்தையது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி, முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே அப்படின்னு 6வது பாட்டை முடிச்சிடுறோம். ஆனா அது பரம ஆகம பத்ததியே அப்படின்னு பிரிச்சு பாடினால் பொருள் விளங்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமந்திர பாடல் எனக்கு உணர்த்தியது அப்படின்னு சொல்லிக்கிறேன். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமை, மிக்க நன்றிங்க ஐயா. மகேந்திரன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப என்ன பேர் பெற்றோம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் கேட்பதற்கு. ஐயாவுடைய குரல்ல அந்த ஓதுதல் முறையில் கேட்பது இன்னும் ஒரு பேர் அதிர்வை கொடுக்குது, நல்ல அதிர்வை கொடுக்குது. நன்றி நன்றி ஐயா, சிறப்பு. போல கிருத்திகா அம்மாவுடைய விளக்கம் நான் கேட்டவரை மற்றவர்களுடைய விளக்கங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தது. நல்லது. இன்றைக்கு நான் பயணத்தில் இருக்கேன், அதனால பாடல் மட்டும் படிச்சிடுறேன். நன்றி. 1429வது நாளாக இன்றைக்கு நம்ம பார்ப்பது 5ஆம் தந்திரம், மார்க்க சைவம். அதாவது மார்க்கம் என்றாலே வழி என்று தெரியும். இறைவனை உணர்ந்து கொள்ள, இந்த உயர் நிலையை உணர்ந்து கொள்ள நாம் அதற்கு உதவுகின்ற சைவ நெறிமுறைகளில் 4 வகைகளில் 3வது வகையாக பார்க்கப்படுகிறது. அதில் ஆகமம் பார்க்கிறோம். ஆகமம் அருமையாக சொன்னாங்க. நம்மளுடைய கார்ப்பரேட் வேர்ல்டுலேயும் ஒன்று சொல்லுவாங்க, அந்த ரூல் புக் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ப்ராசஸ் செட் பண்ணும்பொழுது அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருங்கிறது ஒன்று, அது அதனுடைய உயர் எப்படி இருக்கணும், ஒன்றையும் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒன்று. அதுபோல் இங்கு அந்த ஆகமத்தை அதுக்கான எது செய்தால் இது எல்லாமே மேம்பாக்காக சொல்லப்படாமல் அது
உண்மையிலேயே ஒரு அனுபவபூர்வமாக, அதுவும் ஒரு ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொண்டு நாமே முட்டி மோதி தெரிந்து கொள்வதுங்கிறது ஒன்று, கற்றல் வகைகள் ஒன்று. ஆனால் கற்றல் வகைகளில் இன்னொன்று, நன்கு அறிந்து தெரிந்து அதனுடைய தன்மையை உணர்ந்து கொண்டது பிறகு அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதை அனுபவத்தை அனுபவமாகவும் வந்து வைத்து நாம் கற்றுக்கொள்வது என்பது ஒன்று. இப்படித்தான் நம்மளுடைய சித்த பெருமக்கள் நம்மோடு வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள், கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதிலும் சில கதைகள் நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததையும் வந்து பார்த்துக்கிறோம். திருமலரையும் அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த வகையில் நமக்கு இந்த பாடலை வந்து இன்றைக்கு பார்ப்போம். 1429 நாட்களாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் இந்த பாடல் எண்ணை வைத்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். நன்றி நன்றி. ஆகமும் ஒன்பான் அதில்லாதன நாள் 7, ஆகமும் முன்பான் அதில் ஆதன நாள் 7, மோகமில் நாள் 7, இளமுப்பேதமும் உற்றுடன் மோகம் பொறுத்து கொள்ளுங்கள். மோகமினால் 7 முப்பேதமுற்றுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மையொன் மேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மையொன் ஒன்றாக முடிந்தது அரும் சுத்த சைவமே, ஒன்றாக முடிந்தது அரும் சுத்த சைவமே, ஆக முன்பான் அதில் ஆதன நாள் 7. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, அருமை. நம்ம இது இத்தனை விளக்கங்கள் கேட்ட பிறகு இந்த பாடலை கேட்கறப்ப அது இன்னும் வித்தியாசமா இருக்கு, இன்னும் நல்லா இருந்தது. நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி. எது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், கருத்து இருந்தாலும் சொல்லலாம். ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா, நிறைவு செஞ்சிருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வுகளும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகையை வயங்கும் என்ற திருமலை கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.